ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து சொத்தை பிரிக்கிறதுக்காக வக்கீலெல்லாம் வர வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா பழனிக்கிட்ட வந்து கோமதியும் ராஜியும் கூட்டிகிட்டு வாடா, அவங்களுக்கு மீதில் சொத்து பிரித்து தரணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அக்கா இந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்டுச்சுன்றாங்க. என்னடா அண்ணனுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. சிதப்பா உடம்பு அப்பாவுக்கு ஏதாச்சும் முடியலையா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா, இந்த மாதிரி அண்ணன் வந்து சொத்து பிரிக்க போதா, உங்களுக்கு தேவையான சொத்தையுமே பிரித்து தர்றதா முடிவெடுத்திருக்காங்கன்னு பாண்டியன் குடும்பம் ஷாக் ஆகுறாங்கடி. என்ன ஆச்சு அவருக்கு, என்னவோ தெரியல, பிரித்து கொடுக்கணுன்றாங்க, உடம்பு ஏதாச்சும் முடியலையடா அவருக்கு அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாங்க. இல்லை மச்சான் அப்படியெல்லாம் இல்லை, அண்ணன் நல்லா தான் இருக்குன்றாங்க. திடீர்னு சொத்தெல்லாம் பிரித்து அவங்களுக்கு தராருன்னா ஏதோ காரணம் இல்லாமல் இருக்காதுடா, என்ன இதுன்றதை முதல்ல பாருங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு இல்லை மச்சான் அண்ணனுக்கு உடம்புல நல்லா தான் இருக்கு, அவங்க சொத்தை பிரித்து கொடுத்துடலான்ட்டு அண்ணன் ஒரு முடிவில் இருக்கு, மற்றபடி வேற எதுவும் இல்லைன்றாங்க. சரி வாக்கா வக்கீலெல்லாம் வந்திருக்காங்கன்னுவாங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் கூப்பிடுமா அப்படின்னு கதிர் சொல்றாங்க. சரிடா நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு ராஜியும் கோமதியும் போறாங்க. அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்கன்னா, அண்ணே இவங்களை எதுக்கு நான் கூப்பிட்டுருக்கீங்கன்றாங்க. டேய் சொத்துன்றது பொதுவே, இவங்களுக்கும் சேர வேண்டிய சொத்து தான் அதுன்றாங்க. ராஜிக்கும் கோமதிக்கும் சேர வேண்டியதை கொடுக்கணுன்றாங்க. உடனே பெரியப்பா அவங்களுக்கு என்ன தரணும், அவங்க ஓடி போனவங்க, ஓடி போனவங்கன்னா அவன் தங்கச்சி இல்லையா, இவன் என் பொண்ணு இல்லையா, என் பொண்ணு தானே அப்படின்றாங்க. அது இருந்தாலும் சொத்தெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சக்தி தர முடியாது நம்ம சொல்ல முடியாதுன்றாங்க. அட்வொகேட்மா ஆமா தர முடியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது, உங்களுக்கே சொத்து வேணும்னா கூட அவங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும்ன்றாங்க. இல்லைன்னா அது கிடைக்காதுன்றாங்க. சொத்து இவங்க எல்லாருக்குமே சரி பாதியில வரணும்ன்றாங்க. இல்லைன்னா கண்டிப்பா வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. உடனே வந்து சக்திவேல் கோவப்படுறாங்க. அண்ணா இவங்களுக்கு கொடுக்க கூடாது, கொடுக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல முத்துவேலுக்கு கோவம் வந்து சக்திவேல் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சொத்து வந்தாகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர ஆர்கியூமெண்ட் நடக்குது. கடைசியில கோமதிக்கும் ராஜிக்கும் சொத்து கிடைக்க போதா இல்லையன்றதை அடுத்தடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.